So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு நம்ம வந்து பொள்ளாச்சி ஆனமலை தாண்டி வந்திருக்கோம். ஒரு செம்ம ஸ்பவுட் கைஸ். ஸோ இந்த ரிவருக்கு நம்ம ஆனமலை ரிவரோட இந்த ஸ்பவுட் பார்க்கணும்னு வைங்க கைஸ். அது வேற லெவல் ஸ்பவுட் கைஸ். பார்த்தீங்கன்னா வேற லெவல். எனக்கு பின்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்தால் வைங்க நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் தனியாக வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியாக கூட இருக்கலாம். பட்டு நான் தனியாக வந்து வியூ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ நம்ம வந்து இங்கே நல்லா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கோம், நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம இப்போ நேராக வந்து உடுமல்பேட்டுக்காக போவோம் கைஸ். ஸோ செம்ம ஒரு வியூ வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் கைஸ். வேறு லெவல் பார்க்குறக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நம்ம வந்து ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இங்கே. இப்போ நம்ம கிளம்பிடுவோம் கைஸ் இங்கேருந்தா. ஸோ செம்ம ஒரு வியூ பார்த்திருக்கு கைஸ், வேறு லெவல் கைஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோர்ஸாக போயிட்டு இருக்குது பாருங்கள். செம்ம ஒரு வியூ பாயிண்ட் கைஸ். நம்ம இப்போ நேராக கிளம்புவோம் கைஸ். ஏன்னா இங்கே வந்து எனக்கு அரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கிளம்புவோம் கைஸ். ஸோ வந்த வழியே நம்ம திரும்பி கிளம்புவோம். பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கானா கரெக்டான வழி கைஸ் இதுதான். ஸோ நம்ம திரும்பி போவோம் கைஸ். இங்கே இந்த திருப்பி போகிறக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து செடி தான் இருக்குது கைஸ் இங்கே. ஆனால் இங்கே வரணுன்னா பார்த்து வரணும் கைஸ். இங்கே வர்றதுக்கு வந்து வழி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா போயிடலாம் கைஸ். வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் கைஸ். செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு. அது இல்லாமல் பாருங்க கைஸ், இங்கே ஏறுறதுக்காக நல்லா ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏறுவோம். ஏறுறதுக்காக கயிறு இருக்குது. நம்ம கயிறை பிடிச்சி மேலே ஏறிடலாம் கைஸ். ஒரு சின்ன சப்போர்ட் தான் கைஸ் மேலே ஏறுறதுக்காக. கைஸ் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே கீழே விழுங்குற மாதிரியே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஸ்பவுட் கைஸ். ஏன்னா இங்கே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன் கைஸ். ஆனால் வேறு லெவலு கைஸ். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை இந்த நம்ம 2 கிலோமீட்டர் உள்ளால் வந்தாலும் இங்கே இந்த ஸ்பவுட் கிடச்சிரும். ஸோ செம்ம ஒரு ஃபீலிங் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் கைஸ் நேராக உடுமல்பேட்டுக்காக. ஆனால் ஆனமலை தாண்டி வந்தாலே வேறு லெவல் வியூ கைஸ். பார்த்துக்கோங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சர் வியூ பாருங்க கைஸ், வேறு லெவலு. பார்க்குறதுக்காக ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. செம்ம வியூ கைஸ், நேச்சர் வியூ. ஸோ ஆனமலை டு ஒரு ரோடு உள்ளார வருது கைஸ். ரிவர் பக்கத்துலேயே ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் கைஸ், அதிகமாக இல்லை, ஒரு 2 இல்லை 2.5 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளார வரணும். அப்போ தான் அந்த வியூ கிடைக்கும். ஆனால் பெஸ்ட் பிளேஸ் கைஸ். மோஸ்ட்லி வந்து யாருக்குமே தெரியாது அந்த இடம். ஸோ அது இல்லாமல் இன்னைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் வேறு லெவல் எடுத்துட்டோம். ஸோ நம்ம ரீசன்ட் டேஸில் வந்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பெஸ்ட்டு வியூ கிடச்சிருக்கு இன்றைக்கி. அது இல்லாமல் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து இன்னும் உடுமல்பேட்லி ரீச் ஆகலை. பட் வந்து கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டேன் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போது நேராக வந்து உடுமல்பேட்டுக்காக தான் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். ஸோ நம்ம போகிற வழியில் வந்து சாப்பிட்டுட்டே போயிடலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொள்ளாச்சி டு உடுமல்பேட் போகிற வழி தான் கைஸ். ஸோ கைஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா உடுமல்பேட்டில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் நல்லா இருட் ஆகிடுச்சு கைஸ். டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மேலே ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம். அது இல்லாமல் வந்து நிறைய நல்லா டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ் எனக்கு ஒரே இடத்துல. ஸோ இப்போ நம்ம உடுமல்பேட் தாண்டி போகிற இடத்துல வந்து வியூவே இருக்காது கைஸ். இப்போ வியூ பார்க்குறதுக்கு வந்து அந்த இடத்துல இப்போது குமரலிங்கம் போயிட்டு இருக்கு கைஸ். அந்த வழியாக நம்ம பழனி வழியில் போயிட்டு இருக்கேன். ஐ திங்க் அங்கே வந்து வியூ எனக்கு சுத்தமாக தெரியாது கைஸ். இப்போது இந்நேரம் எல்லாம் போனால் இங்கே சுத்தமாக வியூ வந்து ப்ராப்பராக இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம கைஸ்
நம்ம முன்னாடி போயிட்டு வருவோம். எப்படி வியூ இருக்குன்னு தெரியாது, பட்டு முடிஞ்சால் நல்லா வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவே சுத்தமாக இருக்காது காய்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்தோடனே இந்த ரயில்வே ட்ராக்கு க்ளோஸாக இருக்கிறனால இன்னும் அதிகமாக டைம் வேஸ்ட் ஆக போகுது காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போது வந்து போயிருக்கு ட்ரெயின். ஸோ நேராக போயிடுவோம். இதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் ரோடு திறந்தோடனே எல்லாம் ஓடியே வருவாங்க. ஃபுல் ரோடு வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழனி ஹைவேயில் இருக்கோம். பழனி டு உடுமல்பேட் டு பொள்ளாச்சி போகிற ஹைவே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்கேன் காய்ஸ். பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நேராக கிளம்பிடுவோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துருவோம். ரிலாக்ஸ் ஆகிடல காய்ஸ். கைவெல்லாம் வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நம்ம நேராக வந்து கிளம்பிடுவோம் காய்ஸ். ஸோ லிட்டில் பிட் பிரேக் காய்ஸ். நம்ம வண்டி ஓட்டிகிட்டே வந்து வ்ளாக் பண்ண வைங்க காய்ஸ். வண்டி போகிற சத்தம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பைக்ஸ் எல்லாம் போகிற சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வந்து பிரேக்கு எடுத்துகிட்டேன். ஸோ நம்ம வந்து இங்கே பாட்டிட்டு பேசினா கூட வர அளவுக்கு வந்து நம்ம வாய்ஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வைங்க காய்ஸ், நம்ம போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது காய்ஸ். காற்றோட சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் எடுத்துகிட்டே பேசினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் உடுமல்பேட் தாண்டி போனேன். அங்கே வந்து வியூ வந்து நல்லா இருந்துச்சு. பட் நைட் டைமில் வந்து வியூ சுத்தமாக ரெக்கார்ட் ஆகாது காய்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கார்டே பண்ணல அங்கே. பட்டு வியூ ஓரளவுக்கு தான் கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டாப்பாக நம்ம முதல் பொள்ளாச்சி ரீச் ஆகிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து நேராக கோயம்புத்தூர் போயிடுவோம். இந்த பாட்டு வந்து பாட்டுவே ரொம்ப பெருசாகிடுச்சு காய்ஸ். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக இருந்திருக்கோம் வீடியோ இன்றைக்கி. ஸோ பார்ட் 2ல் வந்து எனக்கு திரும்பி போகிறக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இந்த ஹைவே வந்து நான் ஸ்டாப் ஹைவே இல்லை காய்ஸ். முன்னாடி போய் ஒர்க் இருக்குது. நிறையா வந்து ஹைவே ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பைபாஸில் போக வேண்டியது வரும் காய்ஸ். ஏன்னா பொள்ளாச்சி போனோடனே அந்த ரோடு பிரிஞ்சிடும். ஆனால் அந்த ஃபுல்லாகவே இன்னும் செய்யலை காய்ஸ். இந்த பழனி ஹைவே இருக்குல்ல காய்ஸ், ஃபுல்லாமே இன்னும் ப்ரிப்ரேஷன் ஆகலை காய்ஸ். பாதி தான் ரெடி ஆகிருக்கு, பாதி ரெடி ஆக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம பொள்ளாச்சிக்கு முன்னாடியே வந்து அது வந்து பிரிஞ்சிடும் ரோடு டபுளாக. அந்த ஒரு ரோடு வந்து பிரிஞ்சு நம்ம பொள்ளாச்சி தாண்டி அந்த பக்கம் இந்த போயிடும். ஸோ நம்ம பொள்ளாச்சி போய் தான் போக முடியும். ஏன்னா ரோடு அப்படி தான் இருக்குது காய்ஸ். இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம பொள்ளாச்சி போவோம் காய்ஸ் நேராக இப்போது. ஸோ ஹைவே பார்த்திங்கன்னா இங்கே சைலண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா இங்கே நல்லா காற்று சத்தம் இருக்கும். வண்டி ஓட்டினாலே காற்று சத்தம் அதிகமாக இருக்கும் காய்ஸ். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து நிப்பாட்டிட்டு பேசலான்னு பார்த்தேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காற்று சத்தம் அதிகமாக இருக்கும் காய்ஸ். ஏன்னா 30-40 ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்லி வந்து ஹைவேஸ் இருக்கும்போது 30-40 ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம 40-50 தாண்டி தான் போகணும். ஏன்னா ஹைவேஸில் வந்து எல்லா வண்டி வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். அப்போது ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நார்மல் ரோடில் வந்து நம்ம ஸ்லோவாக ஓட்டினா ஓகே. பட் ஹைவேஸில் ஸ்பீடாக தான் போகணும் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். பொள்ளாச்சி டு நம்ம கோயம்புத்தூருக்காக வந்து கிளம்பியிருக்கோம் காய்ஸ். இன்னுமே கோயம்புத்தூர் 25 கிலோமீட்டர் காய்ஸ். நம்ம பொள்ளாச்சிಯಿಂದ கிளம்பிட்டோம். ஆனால் இப்போது 25 கிலோமீட்டர் இன்னும் போகணும் கோயம்புத்தூருக்காக காய்ஸ். நம்ம ரீச் ஆகிட்டோம் காய்ஸ் கோயம்புத்தூர். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குனிமுத்தூர் சுந்தரபுரம் தாண்டி வந்துட்டோம் காய்ஸ். இது ரோட்டுக்கு நடுவில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட ஏதோ விழுந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரோட்டுக்கு நடுவில் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரேசி. ஸோ
ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.